பாத்தியாடி மரகத முகத்தை? அப்படியே குழப்பம் தாண்டவம் ஆடுறது அப்பட்டமா தெரியல. இதுக்குத்தானடி இத்தனை வேலை செஞ்சா? மரகதம், இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் படத்தை இனிமேத்தானே ஓட்ட போடுற, அதுக்குள்ளேயே வாடுனா எப்படி? அவங்களாவது குழம்புறதாவது. உங்க தங்கச்சி மத்தவங்கள குழப்பினா பத்தாது. பத்தாதுரி, நமக்கு இது பத்தாது. எங்கேயே சும்மா நின்று நேரத்தை விரயம் பண்ணாம போ. அவளை கைத்தாங்கல கூட்டு போற மாதிரி கூடவே போய் அப்படியே அவளை சுரண்டி விட்டு அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அவங்க மனசுல என்ன இருக்க போது பெருசா? அம்மா பொண்ணு பாச நடுவுல கபிலம் வரக்கூடாது சாமி அப்படின்னு வேண்டுவாங்க. ஊர் உலகத்துல இல்லாத அதிசயம்லாம் இங்கதானே நடக்குது. ஏண்டு இருக்கிற வசனத்தை எல்லாம் இங்கே பேசுனீங்கன்னா அங்க போய் என்னடி பண்ணுவ? கொஞ்சம் மிச்சம் வைடி. பாதியில வந்து நானும் கலந்துக்கிறேன். அண்ணி, அண்ணி, உங்களுக்கு தான் கால்ல அடிபட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க? டாக்டர் உங்களை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னாங்க. இத பாருங்க, புனிதாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ உங்களை தான் சத்தம் போடுவா. காலையில இருந்து விளக்கேத்தலமா, மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கேன். ஏன் நீ உங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கே? காலையில நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது எப்படி நினைக்காம இருக்க முடியும்? ஏண்டி புனிதாவுக்காக தான் பெத்த பசங்களையே மூணாம் பட்சமா பாக்குற என் தங்கச்சி. அப்படி இருக்கையில நேத்து வந்து அந்த புது மாப்பிள்ள அத்தனை பேர் முன்னாடி நாக்கு மேல பல்ல போட்டு மரத்தை பேசிட்டு போயிருக்கிறான். எப்படி பேச முடியும்? அந்த உரிமை யார் அவருக்கு கொடுத்தது? சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுன்னு பெரியவங்க. ஏங்க, அதான் புனிதா மாப்பிள்ளைய சத்தம் போட்டால. சத்தம் போட்டுட்டா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சத்தம் போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த நாளைக்கே பிடித்தான் ஆபீஸ்க்கு போகத்தான் போகுது. அங்க புது மாப்பிளையும் பிடித்தாவும் சந்திச்சுக்கத்தான் போறாங்க. அவர் அந்த இடத்துல பேசி பேசி நம்ம பொண்ணு மனச கலைச்சு அதோட அவர் போட்ட சண்டையெல்லாம் சரியாகத்தான் போறாரு. என்னங்க நீங்க? புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இல்ல, நீங்க பேசுற அளவுக்கு எதுவும் இல்ல. மாப்பிள்ளைக்கு தான் புனிதா மேல கோவமே இல்லையாமே. கோவப்பட்டா ஒட்டுமொத்த சொத்தும் கைய விட்டு வாரிக்கிட்டு போயிருங்கிற விவரம் எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியுமா? இல்லன்னா எல்லாத்துக்கும் முணுக்கு முணுக்குன்னு கோவப்படுற ஆளு. புனிதா அத்தனை பேர் முன்னாடி நிக்க வச்சு நாக்க புடிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசும்போது எதுவுமே சொல்லாம அப்படியே பம்மிக்கிட்ட அமைதியா 4 வார்த்தை மட்டும் பேசிட்டு கிளம்பி போவாரா? ஏங்க, நீங்களா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அண்ணி வீட்டு மாப்பிள்ளைய குறை சொல்றோம், நம்ம மேல கோவப்பட மாட்டாங்களா? அதுக்காக என்னால உள்ளதை சொல்லாம இருக்க முடியாது. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பத்திர விஷயம். நீ அவளுக்கு மனசு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குதுடி. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. கபில மாப்பிள்ளையோட திட்டம் என்ன தெரியுமா? நம்ம பொண்ணு கிட்ட பேசி அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு தாம் பக்கம் ஈர்த்து பக்கத்திலேயே வச்சுக்கணுங்கிறதா. நம்ம பொண்ணு ஒரு ஏமாளி இல்ல அப்பாவின்னு சொல்ல வந்த. அது என்ன பண்ணும் பாவம்? கபில என்ன சொல்றாரோ அதே மாதிரி கேட்டுக்கிட்டு மரகதத்தை போற போக்குல அப்படியே கழட்டி விட்டுட்டு அவர் பின்னாடியே போயிடும். இது நீ வேணா பாரு, இதுதான் நடக்க போகுது. இது என் ஞான கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஐயோ, ஏதாவது உடறிட்டு இருக்காதீங்க. அம்மா புனிதா அண்ணியை விட்டு போயிருவாளா என்ன? ஏய், என்னடி தெரியும் உனக்கு? பெருசா பேச வந்துட்டா. கரைப்பார் கரைத்தால் இது கல்லும் கரையுமா தெரியுமா உனக்கு? நம்ம புனிதா ஏமாத்துறோம். சரி, நான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வரேன். சரிம்மா, பத்ரம் பாத்து. நீ அழாதம்மா, நீ அழாத. மேகலை என்ன இருந்தாலும் மரகதத்தை பார்த்து புது மாப்பிள்ள அந்த வார்த்தையை சொல்லி இருக்கவே கூடாது. எனக்கு மனசே ஆறல பாத்துக்க. சும்மா இருங்கங்க. அம்மா, ஒரு நாள் சந்தோஷப்பட்டா அடுத்த நாள் சந்தோஷம் நீடிக்க மாட்டேங்குது. காலையில தான் எனக்காக மாப்பிள்ளை கிட்ட கோவப்பட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா இப்போ மாப்பிள்ளையோட பாசம் தான் ரொம்ப பெருசா. அவரு என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் யாருக்கும் புரியாதான். நீ சொல்லுமா, மாப்பிள்ளையோட பாசமும் நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசமும் ஒண்ணா? நீ ஏன் சொல்லுமா. என் பொண்ணு கிட்ட பாசத்தை காமிச்சு என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது.
அடியே ம்? மரகதம் மனசுல இருக்கிற பயம்லாம் கண்ணீரா வெளியே வருது பாத்தியா? ம்? பயம் உங்க தங்கச்சிக்கு. ம்? அவ ஏன் தங்கச்சிடி, அவளை பத்தி எனக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா? அடியே அவளுக்கு இருக்கிற இந்த பயம்தாண்டி இந்த குடும்பத்தையே நாம ஆட்டி புடைக்க நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஆயுதம். ம். 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 செல்வி, கருணாகரன் டைல்ஸ் நம்ம கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்துட்டு போனாங்கல்ல, அத டெலிவரி கொடுத்தாச்சா? நேத்து நைட்டே அனுப்பிட்டுமே. அப்ப ஏன் இன்னும் பில் க்ளோஸ் பண்ணாம இருக்கீங்க? ஒரு நிமிஷம் மேம். ஹலோ சார், யார் சார் நீங்க? இப்படி பெர்மிஷன் இல்லாமலாம் வரக்கூடாது. வெளியே போங்க சார். என்ன சாரு மோரன்னுக்கிட்டு எங்க ஏரியாவிலேயே வந்து இருந்துகிட்டு எங்களையே வெளியே போக சொல்லுவீங்களா? ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இது ஒன்றும் கடை கிடையாதுங்க, ஆஃபீஸ். என்ன வேணும் உங்களுக்குலாம்? ஆ, நேத்து சாப்பிட்ட பிரியாணி இவனுக்கு செரிக்கலையாம். ஒரு ஊசி போட்டு அனுப்பு. ஏங்க, எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பாப்பா, பக்கத்து கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்த போறோம். ஒரு 50,000 பணம் கொடுங்க. என்ன நடக்குதுங்க? கபிலன், யார் இவங்கலாம்? கேட்குறாங்கல்ல, யாரா நீங்களா? இத பாரு தம்பி, மரியாதையா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மரியாதையை கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க தான் இந்த கடை ஓனரா? பக்கத்து கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்துறோம். ஒரு 50,000 உங்க கடை பேர்ல எழுதுங்க. என்னது 50,000-மா? மேடம், இவங்க பொய் சொல்றாங்க. பக்கத்து கோவில்ல இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கபிலன், உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய், எங்களை மீறி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருவே நீ? ஒண்ணா? ஐயோ, கபிலன்! ஏய், ஏய், போடா. ஐயோ, ஏய், விட்றா அவனை. டேய், விட்றா அவரை. விட்றா. மைதிலி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. விட்றா அவரை. ஓகே மேடம். ஏய், போலீஸ் கீழீஸ் போன் பண்ண கொன்னு விடுவேன், ஞாபகம் வச்சுக்க. அட்ரா. ஹலோ. பண்ணிட்டேன் மேம். ஓகே.